எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டை தொடச்சி என் முதுகு தேஞ்சது தான் மிச்சம். டெய்லி தொடச்சாலும் எல்லா இடமும் தூசியாகவே இருக்குது. இங்கே பாரு, இங்கே உட்காந்து ஒரே கேமே விளாண்டுட்டு எனக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வரியா நீ? போமா, எல்லா வாட்டியும் வேலை செய்யுன்னு சொல்லிட்டு இருக்கா. நிம்மதியாக ஃபோன் பார்க்கோட. அப்பாவும் மாதிரியே இருக்கா பாரு, எது கேட்டாலும் பதில் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறது. அப்பலேருந்து மெசேஜாக வந்துட்டு இருக்கு ஃபோனில். அட நில்லுப்பா, சர்ச் குரூப்ல இருந்தா ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. என்னங்க இவன் நம்மள நிம்மதியா இருக்க கூட மாட்டா. என்னாச்சு சொல்லு. அட நீங்க வேற, நம்ம சர்ச் குரூப்ல இருந்து அப்பலேருந்து மெசேஜா வந்துட்டு இருக்குங்க. அட என்ன மெசேஜ் நீனே பார்த்து சொல்லு, நான் மியூட்ல போட்டு வச்சிருக்கேன். அத என்னங்க எதுக்கு எடுத்தாலும் மியூட்ல போட்டிருக்கேன், அதுல போட்டிருக்கேன்ட்டு. இங்க வந்து பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஏதோ வீடியோ வந்திருக்கு பாருங்க. ஆன் பண்ணிட்டா? பண்ணு பாப்போம். சரி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் அதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆராதனையை நாம் குடும்ப ஞாயிறாக, ஃபேமிலி சண்டேவாக நாம் அனுசரிக்க இருக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகள், நீங்கள் எல்லோரும் குடும்பமாய் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமாய் அதை அன்போடு கூட கேட்கிறீர்கள். குடும்பமாய் தங்களுடைய சமூகத்தை கெட்டி சேர, குடும்பமாய் இன்னும் அவர்களாக வளர குடும்ப ஞாயிறின் ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை ஜெபிக்கிறேன். சுபசெய்தியோடு கூட வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமா, இவரு மாசம் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருவாரு. அட ஆமா, நீங்க வேற. அதுல வேற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்னது? 11 மணிக்கு தான் சரிச்சான். அது சரி, அப்ப கண்டிப்பா சோறு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இருக்கு. அப்ப சரி. இந்த பாரு, அடுத்து இந்த குட்டி பாஸ்டர் ஃபோன் பண்ணிட்டாரு. அதான பார்த்தேன், இன்னும் வரல. என்ன சீக்கிரம் எடுத்து பேசுங்க. இந்த எடுக்கிறேன். ஹலோ. சொல்லுங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். போன வாரம் சர்ச்சுக்கு வரல நீங்க? ஆமா பாஸ்டர், எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் நாங்க வரல. ஒன்றும் இல்லை, இந்த வாரம் லீவ் போட்டுறாதீங்க. குடும்ப ஆராதனையா வச்சிருக்கிறோம், குடும்பமா வந்து பங்கெடுத்துக்கோங்க. கண்டிப்பா பாஸ்டர், நாங்க வந்துருவோம். ஓகேங்க, தேங்க்யூ பாஸ்டர். அதான பார்த்தேன், எப்போ பார்த்தாலும் பெரிய பாஸ்டருக்கு என்னன்னா வீடியோ போடுறதும் மெசேஜ் போடுறோமா இருக்காரு குரூப்ல. சின்ன பாஸ்டருக்கு என்னன்னா கால் பண்ணி வந்துருங்கிறாங்க. ஆமா, இது வேற இப்போ புதுசா ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னப்பா என்னாச்சு? ரொம்ப நேரம் ஏதேதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க. சர்ச்சை பற்றி பேசுகிறீங்க, பாஸ்டரை பற்றி பேசுகிறீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம சர்ச்சில் தான் மாதம் ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருக்குமே. இப்போ வாரம் வந்து ஃபேமிலி ரிட்ரீட்டா, அதுக்கு இன்வைட் பண்ணாங்க. அப்படியா? மாதம் வைக்கிறது நல்லது தானே. மாதம் அவங்க யாருக்காக வைக்கிறாங்க? நமக்காக தானே வைக்கிறாங்க. நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர்றதுக்கு தானே வைக்கிறாங்க. அதனால மாதம் நம்ம சபைக்கு போகிறதுக்கு என்ன ப்ரோக்ராம் வந்தாலும் நம்ம போகிறதுக்கு வந்து சலிப்படையக்கூடாது. சரியா? உங்க அம்மாக்கு வேற வேலை இல்லையே, எப்போ பார்த்தாலும் எப்பவுமே இப்படிதான் ஒட்டு கேட்டுட்டு பேசுறது தான் வேலை, பேசிட்டே இருப்பா. சரி வாங்க, நம்ம இனிமேட்டு குடும்ப ஜெபத்தில் உட்காரலாம். அடுத்தது ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரேயர்னு. வாங்க. நீ ஜோம் பண்றியாமா? சரிம்மா, நானே பண்றேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே. ஒரு விசில் அடிச்சுட்டு குக்கர் விசில் அடிக்குதே. இன்றைய தினத்தில் அப்பா, நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட்டி சேர்த்து இங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்கு திருவிழான்னு காட்டு. 2வது விசில் அடிச்சிருச்சே. ஐயோ, ஒன்றும் குக்கர் ஆஃப் பண்ணி இல்லை இங்கே ப்ரேயர் பண்ணு. ஒரு மனதோட ப்ரேயர் பண்ணணும். போய் முதல்ல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வா போ. சரிம்மா. பரவாயில்ல, நைட்டு சாப்பிட வேண்டாமா? குக்கர் ஆஃப் பண்ண, அதை ஆஃப் பண்ணால் தானே சோறு தர முடியும். சரிம்மா, ஆஃப் பண்ணிட்டேன், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். சரி, நானே ஜோம் பண்ணிடுறேன். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இவங்க வேற எல்லா வாட்டியும் ப்ரேயர் தான் இருக்காங்க. நான் போய் டிவி பார்க்க போகிறேன். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. காலையில் நாங்கள் சர்ச்சுக்கு வந்து சீக்கிரம் கிளம்ப கிளம்பிருந்தாங்க. என்னங்க ஆடி தள்ளுபடிங்க? இவ வேற அதை அமர்த்திட்டு புடவை கேட்பா நம்மள்ட்ட. ஜெப நேரத்தில் டிவி போடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காருவா. லெஜெண்டரி பாட்டி லெஜெண்டரி பாட் பார்க்க விடுங்க. என்னது லெஜெண்டரி பாட்டி லெஜெண்டரி பாட் பார்க்க விடுங்க. லெஜெண்ட் கிடக்குறாரு, நீ வந்து ஃபர்ஸ்ட் உட்காரு ப்ரேயரில். போங்க பாட்டி, எல்லா வாட்டியும் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு சபைக்கு நேரத்துக்கு போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி. ஆமே ஆமே. ஆமே.
சரி, எல்லாரும் சீக்கிரம் தூங்குங்க, காலைக்கு நேரத்தோட போடணும். அம்மா பிரியாணியா? பிரியாணியா? அதான் நாளைக்கு சர்ச்சில் பிரியாணி போடுறாங்களே, இன்னைக்கு 5 சோறு தான் வந்து சாப்பிடுது. இந்த வீடியோ செமையா இருக்குல்ல? என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்காம இவ்வளோ நேரம் மொபைல் நோண்டிட்டு இருக்க? பாட்டி உங்களுக்கு தெரியாதா? நாளைக்கு 11 மணிக்கு தான் சர்ச்சு, 7 மணிக்கு இல்லை. 11 மணினா என்ன, 7 மணினா என்ன? 11 மணிக்கு சபை வச்சாலும் சந்தோஷத்தோட போகணும், 7 மணிக்கு சபை வச்சாலும் உற்சாகத்தோட போகணும், சரியா? அதனால மணியை குறித்து நீ வந்து சலிப்படையக்கூடாது. நான் சீக்கிரம் போகணுன்னு ஏன்னு அப்படின்னு யோசிக்கக்கூடாது, சரியா? சீக்கிரம் போய் படு, காலையில் நம்ம நேரத்துக்கு சபைக்கு போகணும். போய் படு, போ. போங்க பாட்டி. இவ வேற 5 மணிக்கு யாரும் அலாரம் வச்சா? 11 மணி தானே சர்ச்சு, படுத்து தூங்குப்ல. என்னங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதான் வேலை? உங்க அம்மா தானே 5 மணிக்கு ப்ரேயர் பண்றது பண்றேன்னு அலாரம் வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. 5 மணி ஆயிடுச்சு, நம்ம கொஞ்ச நேரம் பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஐயோ 7 மணி ஆயிடுச்சா? நம்ம ரெடி ஆகணுமே. என்னங்க எந்திரிங்க, 7 மணி ஐயோ அவ்வளோ முதல் எழுப்பு, நான் ஏந்துக்கிறேன். அடியே எந்திரி, சீக்கிரம் ரெடி ஆகு போ. போமா, உனக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் இந்த ஒரே டயலாக சொல்றா. எல்லாரும் எழுந்திரிச்சிட்டிங்களா? வாங்க குடும்ப ஜெபத்தில் உட்காரலாம். போச்சு, அடுத்தது ப்ரேயரா? நம்ம 1 மணி நேரமா ப்ரேயர் எடுத்துவாங்களே இவங்க. இல்லை ரெடி வேற ஆகணும், சாப்பாடு வேற கொடுக்கணும். எங்கேருந்து வீடியோ ஷூட் வேற பண்ணுவாங்க, ரெடியாக வேண்டாமா அழகா? இவ புலம்பிட்டே இருப்பா, உட்காந்து ப்ரேயர் பண்ணு. சரி, ஒரு சீக்கிரம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம நேரத்துக்கு சபைக்கு போகலாம், சரியா? அன்புள்ள ஏசப்பா, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் அப்பா உமது பாதப்படியில் வர நீங்கள் எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. குடும்பமாக நாங்கள் ஜெபிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் சீக்கிரம் கிளம்பி சபைக்கு போக எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. வரக்கூடிய எல்லா நபர்களையும் நீங்கள் வந்து டைமுக்கு கூட்டிட்டு வாங்க ஏசப்பா. மீதியான வேலையை உமது கையில் ஒப்பு கொடுக்கிறேன், நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமே. சீக்கிரம் கிளம்புங்க, சரியா? சரிம்மா. அப்படியே எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. சரிம்மா, கண்டிப்பா. இப்போ இதுதான் வேலை அடுத்தது. நல்லா சென்டரில் உட்காரு, அப்போ தான் நம்ம வீடியோவில் வருவோம். ஆமாங்க, கண்டிப்பா. ஃபேமிலியோட தானே உட்காந்துருக்கோம். ஆமாம் ஆமாம். பாப்பா எங்க? பாப்பா இந்த முன்னாடி உட்காந்துருக்கா அம்மாவோட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மதிய வேளையிலும் உங்களை அன்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் நான்சி வந்து உங்களுக்கு குடும்ப நல்ல ஆலோசனைக்கான காரியங்களை வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளும்படி நான் அப்படியே கரங்களை தட்டி அவங்களை அன்பாய் வரவேற்கலாமா? ப்ரைஸ் தி லார்ட். நான் தான் பாஸ்டர் நான்சி. இந்த ஃபேமிலி சண்டேக்காக என்னை இன்வைட் பண்ண பாஸ்டர் ஐயா அண்ட் பாஸ்டர் அம்மாவுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். அப்புறம் இது ஃபேமிலி சண்டேனால ஒரு பைபிள் ரிலேட் பண்ணி ஒரு சில ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு குட்டி கதை மூலமாக நான் வந்து ஒரு சொல்லியிருக்கிறேன். அந்த கதை என்னென்னா, ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக, அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற டைம். அப்போது அவன் வந்து ஒரு கனவு பார்க்குறான். அதில் வந்து 2 ஃபுட் பிரிண்ட் பார்க்குறான். ஒரு ஃபுட் பிரிண்ட்டை வந்து இன்னொரு ஃபுட் பிரிண்ட் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி. அவனுக்கு அதோட அர்த்தம் புரியலை. ஸோ அவன் நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு மார்னிங் வந்து ஜோம் பண்ணும்போது ஏஸ்பா கிட்ட கேட்பான். உடனே ஏஸ்பா சொல்லுவாங்க, அந்த முதலாவது ஃபுட் பிரிண்ட் வந்து உன்னோடுது, அதை பின்னாடி ஃபாலோ பண்ணுற இன்னொரு ஃபுட் பிரிண்ட் வந்து என்னோடுது. நீ போகிற வழியிலலாம் நான் வந்து எப்போதுமே வந்து நான் உன்னை வந்து பத்திரமா பாதுகாத்துக்கொள்கிறேன், உன்னை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அந்த சின்ன பையன் கேட்பான் வந்து, நான் வந்து எப்போதுமே நான் வந்து பைபிள் படித்ததில்லை, ப்ரே பண்ணதில்லை, பட் என்னை வந்து நீங்கள் எப்போதுமே இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களே எப்படி? ஸோ அதுக்கு ஏஸ்பா சொல்லுவாங்க, நீ பண்ணலன்னா என்ன, உன் ஃபேமிலியில் உனக்காக யாராவது ஒருத்தவங்க வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் உன்னை வந்து எப்போதுமே பத்திரமா பார்த்துக்கொண்டிருக்கிறேன். ஸோ கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த சின்ன பையனோட லைஃப்பில் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு டைம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு பேட் டேஸ்க்கு வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் மறுபடியும் ஒரு கனவு பார்ப்பான். அந்த கனவு என்னென்னா வந்து ஒரே ஒரு ஃபுட் பிரிண்ட் மட்டும் தான் அவன் பார்க்குறான்.
ஸோ அவனுக்கு வந்து புரியலை, அவன் ரொம்ப மறுபடியும் பயந்துடுவான். ஒருவேளை அவன் ஏசப்பா கிட்ட சொல்லுவான், இப்போ வந்து எனக்காக யாருமே ப்ரே பண்ண இல்லையா அப்படின்னு. அதுக்கு ஏசப்பா சொல்லுவாங்களா, அந்த ஒரு ஃபுட் பிரிண்ட் வந்து என்னோடு தான். ஏன்னா வந்து நீ ரொம்ப முடியலைன்னு சோர்ந்து போயிருக்கிறனால உன்னை நான் வந்து தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறேன். ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து என்னோடது தான். எப்போதுமே வந்து உனக்காக உன் ஃபேமிலி வந்து ப்ரே பண்ணுறனால தான் நான் வந்து எப்போதுமே கூட இருந்து நான் வந்து பத்திரமா பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். ஸோ இந்த கதை மூலமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம ஃபேமிலியோட அந்த ப்ரேயரோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ நமக்காக நம்ம ஃபேமிலி நம்ம வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கோம், அதனால வந்து நம்ம ரொம்ப பிளஸ்டாக இருக்கோம்னா அதுக்கு வந்து என்ன ரீசன்னா, நம்மளுக்காக நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் இந்த ஃபேமிலி சண்டேயில் நம்ம எல்லாரும் நம்ம பார்க்குறது என்னென்னா, கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னா, எவ்ரி டைம் நம்மளும் எவ்ரிடே வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும். இந்த ஃபேமிலி ப்ரேயரோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ இதுக்காக இனிமேல் எல்லோரும் நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ப்ரேயர் பண்ணுற அந்த ஹேபிட்டை நீங்கள் வந்து இனிமேல் டெய்லி நீங்கள் வந்து இன்ஹேபிட் பண்ணிக்கோங்க. ஸோ காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. என்னங்க நீங்கள் அவங்க சொன்னதை நல்லா கவனித்து கேட்டிங்களா? ஆமாம், நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவங்க சொன்னாங்கல்ல எப்படி அந்த ஸ்டோரியில் வந்து அவங்க ஃபேமிலியில் ஒவ்வொருத்தங்க அவங்களுக்காக அந்த பையனுக்காக ப்ரேயர் பண்ணுற மாதிரி நம்ம ஃபேமிலியும் நம்மளோட அம்மா வந்து நம்மளுக்காக எப்போதுமே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு ஒரு இன்சிடென்ட் கூட ஞாபகம் வருதுங்க. நம்ம ஒரு நாள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நம்மளோட பைக் வந்து லைட்டாக ஸ்கிட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து நீங்கள் எப்படியும் பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டீங்க. நீங்கள் அன்றைக்கி நிற்கலைன்னா நம்ம விழுந்திருப்போம், ஏதாவது நம்மளுக்கு ஆயிருக்கும். பட் நம்ம அம்மா நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணனால மட்டும்தான் அது நம்மளை வந்து தாங்குனுச்சு இல்லை? ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து அம்மா, நானும் எப்போ பார்த்தாலும் அம்மாவை முணுமுணுத்துட்டு அசட்டை பண்ணிட்டு ப்ரேயர் கூட நம்ம ஒழுங்காக உட்காந்து பண்ணுறது கிடையாது. இனிமேல் நம்ம எல்லாரும் ஃபேமிலியாக. ஆமாம், நம்ம இனிமேல் கண்டிப்பாக நல்லா ஃபேமிலியோடு சேர்ந்து ப்ரேயர் பண்ணணும். ஆமாங்க. மேலேருந்து பிரியாணி ஸ்மெல் வருது, வாங்க போய் சாப்பிடலாம். இவ வேற சோத்து முட்டை, வாங்க போவோம்.